சுந்தரகாண்டம் அத்தியாயம் 7. அசோகவனத்தை அழித்தல், ஜம்புமாலி வதம், ராட்சச படைகள் வதம். அன்னையிடம் விடைபெற்ற அனுமன் வடக்கே மதில் மீது அமர்ந்தான். அன்னைக்கு அவ்விடம் எந்த வகையில் பாதுகாப்பு உண்டு என்று யோசித்தான். அரக்கர்கள் அவளை தீண்டா வண்ணம் பயத்தை உண்டாக்க நினைத்தான். அரக்கர் தலைவன் அவளை துன்புறுத்தாமல் இருக்க வழியை யோசித்தான். இப்பொழுதில் சூழ் வனத்தை நசுக்குவேன், மரத்தை முறிப்பேன். இவ்வாறு செய்யாமல் போனால் ராவணனுக்கு தெரிவிப்பது எப்படி? ராமன் சேனையுடன் வரும் வரை சீதை நலமாக இருக்க வேண்டுமே. இவர்களின் மனதில் பயத்தை உண்டாக்கி செல்ல வேண்டும். வானுயிரே தன் உருவத்தை வளர்த்தான். இரு தோளும் இரு மலை என கொண்டான். சூரியனையும் சந்திரனையும் பயப்பட வைத்தான். இரு கால்களால் பூம்போலை துவைத்தான். வேரோடு முறிந்தன மரங்கள், சில வெந்து நனிந்தன, சில காலால் எரிந்து வீசப்பட்டன, சில கைகளால் முறித்து போடப்பட்டன. பெரிய மாமரமும் பெருங்குன்றமும் வீரிய வாசலில் நடுங்கிய பெரும் மதில் எரிய பெரிய மாடம் நெருப்பு எழ நீர் எழ பொரிய நெடும் சத்தமோடு இலங்கை விழித்தது. கதறின வெறுவி உள்ளம் கலங்கின விலங்குகள், குதறின பறவைகள் மரத்திலிருந்து குதித்தன, பதறின தடாகத்தில் வீழ்ந்து குதித்தன, உதறிய சிறகுகள் உலர்ந்து போக மறுத்தன. ஐயன் வளர்ந்தான், வெகுண்டான். மரங்கள் அழிந்தன, பறவைகள் பறந்தன, தடாகங்கள் மண்ணிலாயின, மலைகள் உருண்டன, விலங்குகள் மருண்டன, வனம் இருண்டன. 7 7 நாடும் அழித்தவன் போல் நின்றான். ஆழியின் நடுவே நின்று வீசும் வன்வெளியை ஒத்தான். ஊழியின் இறுதி காலத்து உருத்திரமூர்த்தியை ஒத்தான். நாளியில் அனைத்தும் அழித்து அசுரனுக்கு செய்தி சொன்னான். அரக்கியர் அஞ்சி நடுங்கினர், அழுது புரண்டனர், வெந்து மாண்டனர், ஏமாந்து வீழ்ந்தனர், இதயம் நொந்தனர், இங்குமங்கும் ஓடினர், அரண்மனைக்கு ஓடினர், ராவனிடம் கூறினர். மன்னவனே, பயம் தரும் வடிவம் கொண்ட குரங்கு ஒன்று மரங்களை பிடுங்கி வீசுகிறது, அசோகவனத்தை அடிக்கிறது, மண்டபத்தை பிளக்கிறது, நந்தவனத்தை நசுக்கிறது, மண்டியிட்டு சீதையிடம் ஏதோ சொன்னது, காவி சென்றது. சீதை இருந்த சும்பசா மரம் அழியவில்லை, கருகவில்லை. சீராயிருந்த காடு அழிந்தது, தெய்வ இலங்கை அழிந்தது, சீரான மணிமகுடம் அழிந்தது, மதிலும் உடைந்தது. அது கேட்ட ராவணன் நகைத்தான், எரிந்தான், கோபம் கொண்டான், அங்கிருந்தோரிடம் ஆர்ப்பரித்தான். மாயமோ மந்திரமோ அல்லது ராமனின் செயலோ? யாரங்கே? பிடித்து வருக, குரங்கு வந்தவுடன் கொள்க. சூலம், வாள், முசுலம், கூர்வேல், தோமரம், தண்டு, பிண்டம், சக்கரம், உலக்கை, தண்டு, தாரை, வாள், பரிசம், சங்கு, முற்கரம், முசுண்டி, பிண்டி, பாலம், வேல், சூலம், முட்கோல் பிடித்த கைகளாக அணிவகுத்து சென்றனர் அனுமனை நோக்கி. வயிறொலி, வலை ஒலி, வன்கார் மலை ஒலி, முரசு ஒலி, உயிர் நடுங்கும் போர் ஒலி, அரக்கர்தம் கால் ஒலி, ஆர்ப்பரிக்கும் ஒலி, வான் உயிர் கேட்டு அலரும் ஒலி, குலை நடுங்கும் ஒலி. இவை கேட்டு வெயில் கதிரவனுடன் பெருவிட வெளிநடை மலையென நின்றான் அனுமன். வாழ்க ராமன், வாழ்க லக்ஷ்மணன், வாழ்க ராஜா சுக்ரீவன். அழிவு வந்து விட்டதே உங்களுக்கு அரக்கர்களே. 1000 ராவணன் ஒன்று சேர்ந்தாலும் ராமனை அழிக்க முடியாது.